உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வட்டமேசைவாத நிகழ்ச்சி சென்னையில் நடைபெறுகிறது. புதிய தலைமுறை அரங்கத்தில் நடைபெறுவது கூடுதல் சிறப்பு. வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவரையும் பலத்த கரவொலிகளோடு வருக வருக என வரவேற்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இந்த வட்டமேசைவாத நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். தலைப்பு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சிறப்பு விருந்தினர்களை உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் அறிமுகம் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக திமுகவிலிருந்து திருமிகு கனிமொழி சோமு அவர்கள், எம்பி அவர்கள், வணக்கம். காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், வணக்கம். அதிமுகவிலிருந்து திரு கொரலார் கோபிநாதன் அவர்கள், வணக்கம். இந்திய குடியரசுக் கட்சியிலிருந்து திரு சேக்கு தமிழரசன் அவர்கள், வணக்கம். பாஜகவிலிருந்து திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், வணக்கம். பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு இக்கட்டான தருணத்திலையும் வந்திருக்கிறீங்க. அதனால கூடுதல் கரவொலிகளை கொடுத்து வரவேற்கின்றோம். நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பலமுனை போட்டி இருக்கு. பரப்புரையில ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. நம்ம வச்சிருக்கிற தலைப்பே இந்த பரப்புரை, இதுவரைக்கும் நடந்த பரப்புரையில யார் முந்தி சென்று கொண்டிருக்கிறார்கள், பரப்புரையில யார் முந்துவது, அதுதான் தலைப்பாக நம்ம வச்சிருக்கிறோம். முதல் சுற்று ஒவ்வொருவருமே அவர்களுக்கான கருத்தை எடுத்து வைப்பாங்க. முதல் சுற்றுல நம்ம 3 நிமிடங்கள் கொடுக்கிறோம். எந்த குறுக்கீடும் இல்லாமல் அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். அடுத்த சுற்று குறுக்கு விசாரணை இருக்கும், கேள்வி பதில் இருக்கும். 3வது சுற்று பார்வையாளர்களினுடைய கேள்விகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதில் சொல்வாங்க. ஒவ்வொரு சுற்றாக நம்ம கடக்க இருக்கிறோம். முதல் சுற்றுல வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மக்களிடம் பரப்புரையில் எல்லாரும் ஈடுபட்டு இருக்கிறீங்க. உங்கள் பரப்புரைக்கு ஏன் மக்கள் காது கொடுக்கிறார்கள்? எதிர்கட்சிகளினுடைய பரப்புரையை ஏன் மக்கள் நிராகரிக்கிறார்கள்? அதை தான் அவங்க பேச போறாங்க. முதல்ல உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் திமுகவிலிருந்து திருமிகு கனிமொழி சோமு அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் கனிமொழி. புதிய தலைமுறையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு சிறந்த தலைப்பை எடுத்திருக்கிறீங்க. தேர்தலில் பரப்புரையில் முந்துவது யாருன்னு. என்னை பொறுத்த மட்டும் தேர்தலோட பரப்புரையே நான் 3ஆ பிரிக்க விரும்புகிறேன். நடந்த விஷயங்களை நினைவூட்டுவது, நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், நாளை நடக்கவிருக்கிற விஷயங்கள், இது 3ல் தான் தேர்தல் பரப்புரையை அடங்கி இருக்கின்றதை நான் சொல்வேன். சென்ற காலத்தை பார்க்க வேண்டுமென்றால் நடந்து முடிந்த விஷயங்கள். கடந்த 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அவங்க சொன்ன வாக்குறுதிகள் 2014 தேர்தலிலும் 2019 தேர்தலிலும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, 2வதாக விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும், 3வது கருப்பு பணம், அதாவது அதுலேயே 2 டிவிஷன் இருக்கு. ஒன்று ஸ்விஸ் பேங்க்ல இருக்க எல்லா இந்தியர்களோட பணத்தை நான் இந்தியாவுக்கு கொண்டு வருவேன். 2வதாக டிமானடைசேஷன்ல இந்திய நாட்டில் இருக்க அத்தனை கருப்பு பணத்தையும் ஒழிப்பேன். உங்க ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுவேன். அதுக்கப்புறம் பெண்களின் பாதுகாப்பு, மணிப்பூரில் நடந்தேறிய அரங்கம், மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்த அவலம், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆல் இண்டியா லெவலில் இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது? எய்ம்ஸ் உண்டம் ஒற்றை செங்கலோட தான் இருக்கிறது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவசரமாக ஒரு பூமி பூஜையை போட்டு நிறுத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் 3-4 மாதங்களுக்கு முன்னாடி கடுமையாக நம்ம வெள்ளத்தில் பாதித்த போது இந்த பக்கமே தலை வச்சு படுக்காத பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 2021 ஜனவரி, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, மார்ச் 3, மார்ச் 18, மார்ச் 19 இத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய பாரத பிரதமர் ஏன் வெள்ள டைமில் ஒரு வாட்டி கூட அவரால் வர முடியல? இதுதான் அவங்க தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களாக தேர்தல் பத்திரங்கள், இடி, சிபிஐ, ஐஐடி இது 3ரிடம் கூட்டணி வைத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் நடக்கக்கூடிய அவலங்கள். ஐடி 2வது அதை ஒரு வாஷிங் மிஷினா யூஸ் பண்ணி எப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்றத எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி மோடி தமிழ்ல தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தமிழ்ல என்னால பேச முடியலன்றத ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. அப்படி சொன்ன பிரதமருடைய அதே கட்சி தமிழ்நாட்டின் தலைவர் தான் இன்னைக்கு பிஞ்ச செருப்புங்கிறது தமிழ் மொழிக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பிஞ்ச செருப்புங்கிறது அவர் அவருடைய பரப்புரையில் வச்சிருக்கிறாரு. அவர் அந்த தொகுதியோட
வேட்பாளராகவும் இருக்கிறாருன்றதை யாரும் இங்கே மறந்துடக்கூடாது. இது நடந்து கொண்டிருக்கிறவை, நடக்க போறவை. ஒருவேளை நிச்சயமாக நடக்காது, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அதில் அண்ணன் அல்போன்ஸ் அவர்களும் வந்துட்டு நிச்சயமாக என்னோட கருத்தை ஆமோதிப்பார். நம்ம வின் பண்ணோம்னா பிஜேபி என்ற ஒரு கட்சி காணாமல் போகும். ஏதாவது ஒரு தவறு, இவிஎம் மிஷினை வச்சு வின் பண்ணி அவங்க வந்துட்டாங்கன்னா ஜனநாயகம் அழிஞ்சு போகும். இரண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்து எல்லா மாநிலத்துடைய கோரிக்கைகளையும் அவங்களுடைய பவர்ஸ் மொத்தத்தையும் எடுத்துக்குவாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் சென்றுவிடும். இன்னும் ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முத்தான 5 விஷயங்களை மட்டும் நான் முன்வைக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய நாங்கள் 10 ஆண்டுகளாக பிஜேபி என்ன செய்தது என்றதையும் உங்களுடன் முன்வைத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த சுற்றில் உங்களுடன் நான் கலந்து பேசுகிறேன். நன்றி கனிமொழி சோமு. அடுத்து குரலார் கோபிநாதன் சார். பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று கவனிச்சிங்களா? கனிமொழி சோமு அவர்கள் பாஜக என்னென்னலாம் செய்யலன்னு சொன்னாங்க, திமுக என்ன செஞ்சுதுன்னு சொன்னாங்க. இடையில இந்த அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லாதது போலவே பேசிட்டு போயிருக்காங்களே, அதுக்கு சேர்த்தே நீங்க பதில் சொல்லலாம். அதாவது புதிய தலைமுறை நேயர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அருமையான திருக்குறளை வல்லோ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்கிறார். ஒரு கொடுங்கோளருடைய ஆட்சியிலே மக்கள் விடுகிற கண்ணீர் அந்த ஆட்சியை துடைத்து எரிந்து விடும் என்று சொல்கிறார். நாங்கள் வேட்பாளர்களிடம் இன்றைக்கு நாங்கள் தொகுதியிலே போகிற பொழுது, வாக்காளர்களை சந்திக்கிற பொழுது இந்த நிலைமையைத்தான் அவர்கள் தெளிவாக எங்களிடம் சொன்னார்கள். ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை நடுவர் கேட்டார். அதாவது அதிமுகவை பற்றியே சொல்லவில்லையே என்று. நான் உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் தொகுதிக்கு போகிற பொழுது போட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான். வேறு யாரும் அந்த போட்டியிலே இல்லை. மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்களும் போட்டியிலே இருக்கிறோம் என்பதற்காகத்தான். இந்த வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவார், நானும் ரவுடி தான் என்று. அதை போல மற்றவர்களும் பாஜகவும் மற்றவர்களும் இந்த போட்டியிலே இருக்கிறார்கள். அவர்களும் இந்த ரேஸில் இருக்காங்களே தவிர போட்டி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னென்ன செய்தார்கள், என்னென்ன தவறுகளையெல்லாம் புரிந்தார்கள், இந்த கடந்த 3 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன சோதனையை கொடுத்தார்கள், என்ன வேதனையை தந்தார்கள் என்றதை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை தான் மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் அதை தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஒன்றும் இல்லை, கடந்த 21 தேர்தலில், சட்டசபை தேர்தலில் மக்கள் உண்மையிலே ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு நன்மையை செய்வார் என்று நம்பித்தான் ஓட்டை கொடுத்தார்கள். அப்படி அவர்களுக்கு வாக்களிக்கிற பொழுது என்ன சொன்னார் இவர்? ஏறக்குறைய 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். அந்த 520 வாக்குறுதிகளில் பாதி வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தால் கூட இன்றைக்கு மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த 520 வாக்குகளில் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். நீங்கள் தயவு செய்து வாக்காளர் பட்டியலை எடுத்து பாருங்கள். தமிழகத்தில் 3,25,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த 3,25,00,000 பெண் வாக்காளர்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு 1,17,00,000 மக்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன், மகளிருக்கு மட்டும்தான் கொடுப்பேன், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஏறக்குறைய 2 கோடி மகளிரை அவர் ஏமாற்றி இருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பணம் வராத மகளிரெல்லாம் சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ஏறக்குறைய 2 கோடி மக்களை ஏமாற்றி இருக்கிறார். அதை மட்டுமல்ல, மகளிருக்கு நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதான் நான் கேஸ் சிலிண்டரில் 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன் என்று சொன்னார். நிறைவேற்றினாரா? அதான் போன உடனே மக்கள் தான் கேட்குறாங்க. எங்களை நம்ப வைத்து ஏமாற்றிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால் அதை தூக்கி எறிவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்துவிட்டீர்கள், உங்களிடம் சொல்கிறோம்,
இந்த ஆட்சி பொய்யான வாக்குறுதலை கொடுத்து எங்களை ஏமாற்றியது. எனவே அதை நிச்சயமாக இந்த தேர்தலிலே விரட்டி அடிப்போம் என்று சொல்கிறார்கள். கொடுங்கோளர் அப்படின்னு சொன்னீங்க. கொடுங்கோளர்ன்றது ஒருமையா பன்மையான்றதெல்லாம் குறுக்கு விசாரணையில பேசலாம்னு நினைக்கிறேன். அர்ஜுனமூர்த்தி, பரப்புரையில மக்கள் உங்கள் கட்சிக்கான பரப்புரையை ஏன் எடுத்துக்கொள்கிறார்கள், எதிர்கட்சி பரப்புரையை ஏன் நிராகரிக்கிறார்கள்னு உங்கள் பார்வையில பதிவு செய்யுங்க. முதல்ல இந்த புதிய தலைமுறை அகில உலகம் முழுக்க பார்க்குறாங்க. அந்த பார்வையாளர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் சான்றோர்களுக்கும் எங்களை ஆதரவு பண்ணுறதுக்காண்டி நீங்கள்லாம் வந்திருக்க பேரன்பர்களுக்கும் என்னோட மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அவங்க விஜயன் கேட்ட மாதிரி இந்த புதிய தலைமுறை சேனலில் தலைப்பு கேட்டுற மாதிரி ஒரு கட்சி செயல்படுதுன்னா அது பாஜக தான். பரப்புரையில் முந்துவது யார், இதானே கேள்வி. ஆமாங்க. இதில் டெஃபினட்டாக முந்துருவது நாங்கள் தான். அதுக்கு பல காரண காரியங்கள்லாம் இருக்குது. ஏன்னா எங்கள் மாநில தலைவர் நல்ல வீரத்தோட விவேகத்தோட வீரியத்தோட செயல்படுறார். அந்த மாதிரி செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி 40% வாக்களிக்கக்கூடியவங்க 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்காங்க. இவங்களை சார்ந்து பேச தெரியணும். இப்போ 3 விதமாக தமிழகம் மாறி இருக்கு பரப்புரையில். என்ன மாதிரி பரப்புரையில் 3 விதமாக மாறி இருக்குன்னா, ஒன்று 60+ ஆட்சியும் அரசியலும் தெரிஞ்சிருக்கும், அரசாங்கமும் நிர்வாகம் பண்ணவங்களோட அனுபவ ரீதியான ஒரு பரப்புரை. இன்னொன்று புகழ்மிக்கவர்கள், வியாபாரிகள், வியாபார சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள், அதை தாண்டி மதம் இனம் சார்ந்த மொழி சார்ந்த அரசியல் நண்பர்கள். 3வது இளம் கன்றுகள். இந்த 3 விதமான பரப்புரையில் அதிக வித்தியாசமான பரப்புரையை செயல்படுத்துறது எங்கள் பாஜக தான். இதுக்கு என்னென்னலாம் சான்று இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் முதல் சான்று என்னன்னா, நேற்று நினைக்கிறேன் நார்த் மெட்ராஸில் பால் கனகராஜ் அவர்களுக்காண்டி ஒரு பரப்புரையை எங்கள் மாநில தலைவர் எடுத்திருந்தார். அந்த பரப்புரையோட கோர் கான்செப்டை போய் ஆழமாக பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அது மீனவ சமுதாயம் அதிகம் இருக்கிற இடம், மைனாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இவரே மைனாரிட்டி சார்ந்த ஒரு வேட்பாளராக இருக்கிறார். இந்த மைனாரிட்டி சார்ந்த வேட்பாளரை முன்னிறுத்துறதுக்கு எந்த மாதிரி வழித்தடங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு செயல்படுத்தணுங்கிறத ரொம்ப ரொம்ப துல்லியமாக செயல்படுத்தினார் எங்கள் மாநில தலைவர் நேற்று. இதில் என்னாச்சுன்னா, அங்கே இருக்க மக்களோட அட்ராக்ஷன் பெரும்பகுதி நல்லா சந்தோஷமாக கரகோஷத்தோட ஒரு இணக்கமாக, அதாவது வேட்பாளருக்கு இணக்கமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியுது. அதுவும் நார்த் மெட்ராஸ் மாதிரி. ஏன்னா நார்த் மெட்ராஸ் என்றைக்குமே வலிமையான திமுக கோட்டைன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருந்தவங்க அவ்வளோ பேருக்கும் 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப வலிமையான கோட்டை, அவங்களோட கோட்டை. அந்த கோட்டையில் ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் நேற்று நான் கண்கூடா பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. என்ன நுணுக்கம்னா என்ன? நுணுக்கம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே என்ன இருக்குன்னா, மைனாரிட்டியில் ஒரு கேண்டிடேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி தான் நிறுத்தியிருக்கோம். மைனாரிட்டி மெஜாரிட்டியாக இருக்குது. மைனாரிட்டி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதியில் கேண்டிடேட்டுன்னு பார்த்தா எங்கள் கேண்டிடேட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மைனாரிட்டி கேண்டிடேட்டாக இருக்கார். சோஷியல் இன்ஜினியரிங் நீங்கள் சொல்கிறபடி. அதை தாண்டி என்ன இருக்குன்னா, 5 தூக்கு தண்டனை கைதிகளை கொழும்புலேருந்து எப்படி எங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப அற்புதமாக செயலாற்றி உயிர் சேதமே இல்லாமல் அந்த 5 பேரை மீட்டு கொடுத்ததை ஒரு அற்புதமான கனோட்டேஷனோட ஒரு டெலிவரி கொடுக்கப்பட்டது. இதை பார்க்கும்போது அங்கே இருக்கவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆகா நம்ம இனம் சார்ந்தவர்களை காப்பாற்றிருக்காங்களே அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்தது. அதை தாண்டி 10 ஆண்டுகள் தொடர்ந்து நாங்கள் 275 ஸ்கீம்ஸ் கொண்டாந்துருக்கோம் மோடி அவர்கள். அந்த ஒவ்வொரு ஸ்கீமில் அந்த ஏரியாவுக்கு உண்டான ஸ்கீம் என்ன, அதில் ஒரு அற்புதமான இதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு அற்புதமான ஸ்கீம் என்ன சொன்னான்னா, 2019 தான் சுதந்திர இந்தியாவில் முதல் அமைச்சரவையில் மீனவருக்குன்னு தனியான அமைச்சரவை உருவாக்குனது எங்கள் மோடி அவர்கள்ங்கிறதை அந்த இடத்துல கரெக்டாக எடுத்து சொன்னார். இந்த மாதிரி பரப்புரையை இனிமே இவங்க பழைய கஞ்சி ஆற்றி குடிக்கிறது இனிமேல் கஷ்டங்கிறத நேற்று தெளிவாக தெரிஞ்சது. இதை தாண்டி எங்களோட பரப்புரைக்கு வரக்கூடிய முக்கியமான புகழ் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஒத்த வண்டியில் நொங்கு வண்டி ஓட்டுறவர்கள் அல்ல நாங்கள். இவங்கெல்லாம் ஒத்த வண்டியில் நொங்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் நொங்கு வண்டி ஓட்டலை. மொத்தமாக ஒரு கூட்டமாக போய் அந்தந்த தொகுதிக்கும் அந்தந்த தொகுதியோட சிறப்பும் அந்தந்த வேட்பாளரோட சிறப்பையும் முன்னிறுத்துமாக நாங்கள் பேசுகிறோம் பாருங்கள். இதில் தான் எங்கள் வெற்றி ஊர்ஜிதமாக இருக்கு.
நன்றி அர்ஜுனமூர்த்தி. அடுத்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், பாஜக இங்க மண்ணுக்கேற்ற வகையில் சோசியல் இன்ஜினியரிங் எல்லாம் பயன்படுத்தி நாங்க தான் பரப்புரையில முன்னிலையில் இருக்கோம் அப்படின்றார் அர்ஜுனமூர்த்தி. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு தேர்தல் என்பது ஒரு நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் முன்பு வைக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன? களத்திலே 3 அணிகளாக நிற்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்திலே இந்தியா கூட்டணி உண்டு. பாஜக தலைமையிலே ஒரு கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி. இந்த 3 பரப்புரைகளும் இன்று முக்கியமான தலைவர்கள் பரப்புரைகளை துவங்கியிருக்கிறார்கள். பிரதமர் ஒரு 4 முறை 5 முறை அவர் முன்னரே வந்தார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் கையில் தான் தேர்தல் கமிஷன் இருக்கு. ஆகவே அவங்க கேலண்டர் அடித்து கையில் கொடுத்துட்றாங்க. அதனால அவர் முதல்ல சவுத்தை முடிச்சிட்டார். நம்முடைய கொரலார் கோபிநாதன் அவர்கள் சாவியை தொலைச்ச இடத்துல தேடாம எங்க லைட்டு வழிதோ அங்கே போய் சாவியை தேடிட்டு இருக்கிறார். எதிரி இன்னைக்கு களத்தில் பாஜக. இன்னைக்கு தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் அல்ல, தேர்தல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். பிரதமர் மோடி சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு சென்றிருக்கிறார். தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 3 பிரச்சாரத்தில் கிளாரிட்டி யாரிடம் இருக்கிறது? அந்த கேள்வியை தான் நான் வைக்க விரும்புகிறேன். 3 பேரும் பேசுகிறார்கள். பிரதமர் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிரதமர், நான் ஆட்சியில் இருந்தேன், தமிழ்நாட்டிற்கு இதை செய்தேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. மூப்பனார் ஏன் முதல்ல பிரதமராக முடியவில்லை? ஜெயலலிதாவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய துயரம் நடந்தது? இதைத்தான் பேசினாரே ஒழிய தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழியின் மீது எனக்கு மாறா காதல், இதைத்தான் 10 வருஷமா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு நான் என்ன செய்தேன்? 10 ஆண்டு காலத்தில் நான் இதை ஒரு பெரிய தொழிற்சாலை அவங்க அனுமதி கொடுத்தேன், ஒரு பெரிய ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனத்தை நான் இங்கே துவங்கினேன், தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக நான் ஒரு 1000 கோடி கொடுத்துருக்கிறேன், வெள்ள நிவாரண பணிக்காக நான் ஒரு 2000 கோடி கொடுத்துருக்கிறேன், எய்ம்ஸ் கல்லூரி வேலை ஆரம்பித்து விட்டது. இப்படி எதையும் சொல்ல இயலாத பிரதமர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருப்பது முழுவதும் குழப்பம். அவருக்கு இன்னைக்கும் அவரால் தைரியமாக நான் மோடி பிரதமராக வரக்கூடாது அப்படின்னு அவரால் வாயை திறந்து சொல்ல முடியல. ஏன்னா அவர்கிட்ட அந்த தெளிவு இல்லை. ஆகவே தெளிவு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நான் கூட சொன்னார், ரொம்ப அதிகமாக அவருடைய மாநில தலைவரை பற்றி சொல்லும்போது வீரமாகவும் விவேகமாகவும் பரப்புரையை மேற்கொண்டார். அவருக்கு தான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பருக்கும் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பருக்கும் அவருக்கு தான் வித்தியாசம் தெரியாதவர் தான் நீங்கள் விவேகமாக பண்ணுறாருன்னு சொல்றீங்க. முடிச்சிடறேன். அதே மாதிரி இப்போ என் அருமை நண்பர் பால் அவர்கள் பேச போகிறார். இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்காவது தெளிவு இருக்கானா? அவங்களுக்கும் தெரியல. அன்னைக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸ் என்ன பேசுறார்? எல்லா அதிகாரங்களையும் ஒன்றிய அரசு பறித்து கொண்டது, எதையுமே நமக்கு கொடுக்கவில்லை, இதையெல்லாம் இவர்கள் கையிலே வைத்திருந்தால் மாநிலங்கள் எப்படி முன்னேறும் என்று அவர் கேள்வி கேட்கிற கேள்வி. அதான் அர்ஜுனமூர்த்தி பயந்து முதல்ல பாலுவே அவர் கூப்பிடல முதல்ல துணைக்கு. இருக்கிறதுல தெளிவு என்ன இஷ்யூனா, தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மத்தியிலே மிக தெளிவான பிரச்சனைகளை வைத்திருக்கிறார். முதல்ல வேலை வாய்ப்பை பற்றி ஒன்றிய அரசு என்ன செய்தது? 20 கோடி வேலை வாய்ப்புகளை தருகிறேன் என்று சொன்ன பிரதமர் செய்திருக்கிறாரா? 12 கோடி வேலை வாய்ப்புகளை பறித்து கொண்டார். மாநில உரிமைகள் என்ன ஆனது? மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை இவர் செய்தாரா? இரண்டாவது, மொழி சார்ந்து மண் சார்ந்து இந்த நாட்டில் பல்வேறு மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அனைத்து மரபினரையும் அனைத்து இனங்களையும் போற்றக்கூடிய வகையிலே ஒன்றிணைக்கக்கூடிய வகையிலே பிரதமர் செயல்பட்டாரா? இதெல்லாம் தான் அடிப்படையான கேள்விகள். இந்த கேள்விகளை வைக்கக்கூடியவர் இன்று நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் இந்த கேள்விகளை வைக்கிறார். மற்றவர்களிடம் they are either evasive or they are distracting. அதான் அவங்களுக்கு பதில் இல்லை அவங்கள்ட்ட, 2 அணிகளையுமே. நன்றி பீட்டர் அல்போன்ஸ். அவர் முக்கியமான ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்கிறார். கிளாரிட்டி, ஒரு தெளிவு திமுக கூட்டணியினுடைய பரப்புரையில தான் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் குழப்பம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு பதில சேக்கு தமிழரசன் தரணும். சேக்கு தமிழரசன், இப்ப பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்றப்ப திமுக கூட்டணி பரப்புரையில தான் ஒரு கிளாரிட்டி தெளிவு இருக்கு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் குழப்பம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தேர்தல் பரப்புரையிலே முந்துவது யார்? பரப்புரை பலவிதம், பல தன்மைகளை உள்ளடக்கியது.
75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் தொடக்க காலங்களிலே துண்டறிக்கை பரப்புரை, இப்போதெல்லாம் காட்சி ஊடகம் பல வடிவங்களிலே பரப்புரை. ஒரு காலத்திலே தெரு தெருவாக போய் தலைவர்கள் பரப்புரை. இப்போதெல்லாம் பரப்புரை என்பது கூட்டப்பட்ட கூட்டம். எந்த தலைவர்களானாலும் பிரதமரானாலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரானாலும் கூட்டப்பட்ட கூட்டங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரானாலும் எதிர்க்கட்சி தலைவர் சில இடங்களிலே இருக்கலாம். நான் பொருளுக்கு வருகிறேன். சரி. ஆக நான் சொல்ல வருவது என்னவென்றால், பரப்புரை மட்டுமே ஒரு தேர்தலை தீர்மானிப்பதல்ல. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இது தமிழ் பழமொழி. பரப்புரை மட்டுமே. பரப்புரை என்றால் 50களிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே திருக்குறளாடி அருமை செல்வர், அவருடைய தந்தையார் 50கள் தேர்தல்களிலேயே போட்டியிட்டார். அவரோடு கூட்டணியில எங்களுடைய மூத்த தலைவர்களிலே ஒருவரான ஜெயராமன் போட்டியிட்டார். அது இரட்டை தொகுதி. எதிரணியில பெரும் தொழிலதிபர் விமானத்திலே வந்து துண்டறிக்கை வீசினார். விமானத்திலே இருந்து கிராமமாக விரைந்து போக வேண்டும் என்று துண்டறிக்கை போடப்பட்டது. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. உண்மையான பரப்புரை என்பது வீதிகளிலே, சந்தைகளிலே, மக்கள் கூடுகிற பகுதிகளிலே, தேநீர் கடைகளிலே, முடித்திருத்தும் கடைகளிலே, ஆலைகளிலே, இத்தொழிலாளர்களிடையே பேசுகிற பரப்புரை இருக்கிறதே, அதுதான் பரப்புரை. நீங்கள் ஒரு ஆட்டோவில் பயணித்து பாருங்கள், ஒரு தேநீர் கடையில உட்கார்ந்து கேளுங்கள். அதுல என்ன ஆக மத்திய அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்களுடைய ஆட்சி வருகிற அவருடைய பணி இருக்கிறதே, மக்கள் விரோத பணி பட்டியல் அவர்கள் பட்டியலிடுவார்கள். இங்க இருக்கிற 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறதே, அவர்கள் பட்டியலிடுவார்கள். நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அதிலே ஒரு கிளாரிட்டி இல்லை, தெளிவு இல்லை. நான் கேட்கிறேன், திரு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரையில யார் பிரதமர் என்று சொல்லிவிட்டாரா? எங்காவது சொல்லியிருப்பாரா? யார் பிரதமர்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களால் சொல்ல முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டாரே பீட்டர் அல்போன்ஸ். முதலமைச்சர் இதுவரையில யார் பிரதமர் என்று சொல்லியிருக்கிறாரா? ஏன்? பீகாரிலே நிதிஷ் முன்மொழிந்தாரே மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலாம்னு. அங்கே ஒரு தெளிவு கிடைத்ததா? கூட்டணியிலே தெளிவு கிடைத்ததா? பீகாரிலே கூட்டணி ஒரு மாதிரியான கூட்டணி, மேற்கு வங்காளத்திலே வேறு மாதிரியான கூட்டணி, கேரளத்திலே எதிரெதிரான கூட்டணி, மராட்டியத்திலே சிதறி போன கூட்டணி. கூட்டணியிலே கூட தெளிவில்லையே. பாஜக அரசனுடைய அவருடைய தவறான மக்கள் விரோத நடவடிக்கைகளை திருமதி கனிமொழியும் திரு பீட்டர் அல்போன்ஸும் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஆனால் இந்த தேர்தல் நம்முடைய பாராளுமன்ற அமைப்பின்படியே பாராளுமன்ற தேர்தல் தான். ஆனால் பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது டூயல் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி. அதைத்தான் நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம் வலியுறுத்துகிறது. டூயல் கவர்மெண்ட், மத்தியிலே ஒரு அரசாங்கம், மாநில ஒரு அரசாங்கம். மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான நிலைகளை மட்டும் பட்டியலிட்டு காட்டுகிறோம். இங்க இந்த 3 ஆண்டு தவறான நிலையை பட்டியலிடுகிறார்களா? நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் எங்களுடைய குரலரசு சொன்னதை போல 1000 ரூபாய் மகளிர் தொகைக்கு நீங்க 3 கோடி பெண்களிலே 1.25 கோடிக்கு தருகிறீர்கள். அதிலேயே கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தருகிற, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய அந்த பெண்களுக்கு தருகிற உரிமைத்துவம் இருக்கிறதே, அது எந்த பணம் தெரியுமா? SCP என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான். அந்த பணம், அந்த பணத்தை எடுத்து இதற்கு மடைமாற்றம் செய்வானேன்? ஏன் எப்படி ஒரு நிதி மாற்றம் செய்வானேன்? முதல் சுற்று இதற்கு பெயர் சாதனையா? இதையெல்லாம் மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள். பரப்புரையிலே முந்துவது யார் அல்ல, மக்கள் மனதிலே முந்துவது யார்? மக்கள் தீர்மானத்துக்கு அதிமுக முந்துதுன்றீங்க. முந்திக் கொண்டிருக்கிறது. பேசலாம் பாலு. மக்கள் மத்தியில தலைவர்கள் பேசுறது இருக்கட்டும், மக்கள் மத்தியிலேயே மத்தியில் இருக்கிற பாஜக அரசுக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் கருத்து இருக்கு. அதுவே ஒரு பரப்புரையா இருக்கு. அதனால அதிமுக தான் முந்தி செல்லுதுன்றார். பரபரப்பான பிரச்சார நேரத்தில் புதிய தலைமுறைக்காகவும் எனது நீண்ட நாள் நண்பர் விஜயன் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்காகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு அவையாக நான் பார்க்கிறேன். மிக மிக அவசியமானதாக பார்க்கிறேன். எனக்கு முன்னால் மூத்த அனுபவம் கொண்ட
தலைவர்கள் எல்லாம் இங்கே பேசினார்கள். இந்த தேர்தலில் பரப்புரையில் முந்துவது யார், அதுதான் தலைப்பு. எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும், நீங்கள் எல்லோருமே இந்த தேர்தலில் பார்வையாளர்கள். நான் இந்த தேர்தலில் போட்டியாளர். உங்களை விட அதிக அனுபவமும் கள நிலவரமும் அறிந்தவன் என்ற அடிப்படையில் இந்த அரங்கத்தில் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தலில் எனக்கு முன்னால் சகோதரி அவர்கள் பேசினார்கள். நடந்தவை, நடக்கிறவை, நடக்கப் போறவை, நடக்காதவை என்பதை பற்றி நான் பேசினால் அது வாக்காளர்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை என்பதை உருவாக்கும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் 2 மாதத்திற்கு ஒரு முறை என்ற மின் கட்டணத்தை 1 மாதமாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். இன்று வரை மாற்றவில்லை. நகையை அடகு வையுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீட்டுத் தருகிறோம் என்று சொன்னார்கள். செய்யவில்லை. கல்வி கடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி காட்டுகிறோம் என்று சொன்னார்கள். 5.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கும் என்று சொன்னார்கள். நீட் சூட்சமம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்கள் அதை விலக்கி காட்டுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் நம்பி அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்தார்கள். இதைவிட ஒரு முக்கியமானது, அரசு ஊழியர்கள் தான் ஒரு ஆட்சியை தீர்மானிப்பார்கள் என்று சொல்வார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாட்டில் இருந்த அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்தார்கள். இவர்களில் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வியாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த தேர்தலில் குறிப்பாக பெண்கள் அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்க முழுமையாக விரும்பவில்லை என்பதை களத்தில் நான் பார்த்திருக்கிறேன். நான் இந்த நேரத்தில் நான் அன்போடு சொல்கிறேன். பொதுவாக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களோடு தான் நான் வாக்கிங் போகிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். அவரோட பேசுவோம். ஆனால் நேற்றுக்கு ராணிப்பேட்டையில் நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு திடலில் வாக்கிங் போனேன். அந்த தருணத்தில் எல்லோரிடமும் சேர்ந்து சகஜமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். அதில் விளையாட்டுத்துறையில் பெரும் அதிசயத்தை நிகழ்த்திய நமது உதயநிதி அவர்கள் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம், அது விளையாட்டு திடலா என்பதையே நாம் சந்தேகிக்கக்கூடிய வகையில் அந்த நிலைமையில் அந்த விளையாட்டு திடல் ராணிப்பேட்டையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், கலைஞர் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் மதுவை அறிமுகப்படுத்தினார். ராஜாஜியை எவ்வளதோ கேட்டும் கூட அவருடைய மகனாட்சி, அவருடைய பேரன் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் என் தந்தை என்னுடைய தாத்தா தமிழ்நாட்டுக்கு மதுக்கடை அறிமுகப்படுத்தினார், நான் குறைஞ்சபட்சம் விளையாட்டு திடலுக்கு நான் மது விநியோகிக்க நான் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டு திடலில் மது விற்பனை செய்வதற்காக 3 முறை அரசாணைகளை போட்டு அதை செய்தவர்கள் இவர்கள். இப்போ பெண்களும் அரசு ஊழியர்களும் திமுகவிற்கு வாக்களிக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். தொடர்ச்சியாக திமுக பிடிக்கவில்லை என்றால் அண்ணா திமுக என்று இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு அரசு ஊழியர் என்னிடம் சொன்னார். என்னன்னா, அதுதான் விஜயனுக்கு சொல்லிடுறேன், இந்த முறை திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என்பதை விட யாருக்கு வாக்களித்தால் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய வாக்குகளை அளிக்க போகிறோம். ஏனென்றால் களத்தில் அதிமுக என்பது இல்லை. எனவே இந்த தேர்தலில் மிக அழுத்தமான பரப்புரையை ஒரு தேசியத்தில் இருக்கக்கூடிய 3வது முறை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அதிகமான பயன்களை அந்த தொகுதி மக்களுக்கு தர முடியும் என்ற அடிப்படையில் மக்கள் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய பரப்புரை தான் மிகப்பெரிய அளவில் கவர்ந்திருக்கிறது. நாங்கள் தான் இந்த தேர்தலில் வெல்வோம். நன்றி பாலு. முதல் சுற்று முடிந்திருக்கிறது. இப்ப பாலு அவர்கள் பேசியதிலிருந்தே நிறைய கேள்விகள் இருக்கும். திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததையெல்லாம் பட்டியலிட்டீர்களே, மத்தியில பாஜக அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கே அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழலாம். அந்த கேள்விகளை ஒட்டி தான் அடுத்த சுற்று குறுக்கு விசாரணை சுற்றா இருக்க போகுது. கேள்வி பதில் அப்படின்னு இப்ப முதல் சுற்றுல பேசின அனைத்திற்குமான கேள்வி பதிலாக இருக்க போகுது அடுத்த சுற்று. கனிமொழி சோமு, இப்ப 2வது சுற்று, முதல் சுற்றுல நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கலாம். அதற்கான பதில் இது ஒரு கேள்வி பதிலா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தொடங்கலாம்.
நான் எல்லாரோட கேள்விக்கும் முதல்ல அவங்க எனக்கு வச்ச கேள்விகளுக்கு வந்து நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்களோட கேள்வி கேட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா கேள்விகளும் எங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. எனக்கும் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ணனுக்கு தான் மேக்ஸிமம் கேள்வி வரும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம அண்ணன் பேசியது போல பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கூட்டணி ஒன்று இருக்கணும். ஏன்னா பாராளுமன்றம்ன்றது நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குன்னா ஒரு கூட்டணின்னு இருக்கணும். இவங்க யார் கூட கூட்டணியில் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல. ஒரு நேஷனல் பார்ட்டி கூட அவங்க எந்த கூட்டணிலையும் இல்லை. பிஜேபியிலேருந்தும் வந்தாச்சு வெளியிலன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நேற்று ஹிந்து பத்திரிகையில், நேற்று இல்லை இன்னைக்கு காலையில் ஹிந்து பத்திரிகையில் 7 கேள்வியில் 6 கேள்வி வந்து பிஜேபியை பற்றி கேட்டிருக்கிறாங்க நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி கிட்டக்க. 6 கேள்விக்கும் அவர் வந்துட்டு மழுப்பலாக தான் பதில் சொல்லியிருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பாரதிய ஜனதா பற்றியோ இல்லை மோடியை பற்றியோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு விதமான எதையுமே நடக்காத மாதிரியே அப்படி ஒரு விஷயங்களே இது இதற்கான பதிலை வாங்கிடுறேன். நம்ம தொடர் பேச்சா இல்லாம அதற்கான பதில் கூறலாம். முதல்ல ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 தனியாக நின்றே வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால ஒரு தேசிய கூட்டணியோடு அது இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் தனியாக நின்றால் கூட வெற்றி பெறுகிற சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட. ஆனா விமர்சனம் இருந்தது, மோடியா லேடியான்ற விமர்சனம் இருந்தது தவிர. ஆனா தேசிய கூட்டணியோட நாங்க கூட்டணியில இல்ல. அதனால அது தேவை. ஒரு இதுக்கு சேர்த்து சொல்லிடுங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரைட் கொஸ்டின் டு யூ. மோடி பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு வந்தால் நீங்கள் ஆதரிப்பீர்களா, ஆதரிக்க மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல அது ஒரே பதில். எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? மத்தியில ஆட்சி வருகிற பொழுது எங்களுடைய உறுப்பினர்கள் யாரை சொல்கிறார்களோ அவர்கள் தான் பிரதமராக வர முடியும். அதனால வேற யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட வெற்றியை நாங்கள் பெறுவோம். என்னன்னா நீங்க தெரியல ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன். அதாவது நீங்க நாங்கள் தெளிவாக இல்லை என்று சொல்லுகிறீர்கள். நான் தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்க தெளிவாக. நாங்க உள்ள தெளிவாக என்னென்ன தெளிவாக நாங்க வந்து யார் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறோம். நாங்களும் தெளிவாக இருக்கோம். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்க சொல்றோமே, எங்களுடைய முதன்மை எதிரி தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். இரண்டாவது எதிரி அதோடு பாஜகவும் என்று சொல்கிறேன். நாங்கள் என்ன, ஏன் பாஜகவை நாங்கள் வேகமாக எதிர்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். என்ன காரணம் என்று சொன்னா, அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். பாரதிய ஜனதா பார்ட்டி என்பது தமிழகத்தில் இல்ல. அவர்கள் ஒரு போட்டியே இல்ல. அவர்களாகவே சொல்லிக் கொள்கிறார்களே தவிர அவர்கள் இங்க சண்டைக்கு வரவே இல்லை. இல்லாத ஒரு நபரோட நாங்க மோத வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டுமல்ல, பாருங்க சொல்லிடுறேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இல்லாத நபரோடு நாங்கள் 3 மாதத்திற்கு முன்னால் நடந்த தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி மோடி தலைமையில் 3வது முறை ஆட்சி அமையணுங்கிற தீர்மானத்துக்கு அவர் ஓட்டு போட்டுட்டு வந்து இன்னும் 2 மாதம் ஆகல. அந்த கூட்டத்தில் என்டிஏ கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த தீர்மானத்தை ப்ரொபோஸ் பண்ணவரே எடப்பாடி பழனிசாமி தான். நாங்க நீங்க கூட்டணியில் இருக்க, அப்ப நாங்க கூட்டணியில் இருக்கிறத நான் பேசுவா. அதான் நீங்க ஏற்கனவே இதே திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட இருந்தது இல்ல, பிஜேபியோட கூட்டணியில் தான் ஆட்சியிலே இருந்தார்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? நீங்க அதே பிஜேபி செய்கிற தவறுகளை நியாயப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அதை நீங்க இப்ப எடுத்து சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்றேன், 3 மாதத்துக்கு நான் இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னா, நாங்கள் பிஜேபியில இல்ல, பிஜேபியை எதிர்க்கிறோம். ஆனால் முதலில் எதிர்க்க வேண்டியது தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதைத்தான் நாங்க அவங்க வந்து வரவேற்கிறாங்க. தமிழர்களை வந்துட்டு இந்தி ஒழிப்பு வந்து அவங்க வரவேற்கிறாங்க இல்லைங்களா? இத்தனை நாள் அவங்க கூட்டணி இருந்தது தெரியல. அம்மையார் மறைவுக்கு முன்னாடியே அவங்க வாயை திறந்து சொன்ன விஷயமே, நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டது தப்பு, இனிமே ஜென்மாந்தத்துக்கு வைக்க மாட்டேன்னு சொன்னது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார். இதை வந்து இவங்க மறந்துடக்கூடாது. அவர்களுக்கு தெய்வமாக முன்வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியில இருந்தா இப்ப வந்து வரலாற்றை நீங்க போய் பாருங்க. அதே பேப்பர் கட்டிங் என்னால இன்னைக்கு கொடுக்க முடியும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார், நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு தப்பு, தமிழக மக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், இதே வார்த்தையை சொன்னாங்க. இடைவேளைக்கு பிறகு பேசலாம். விவாதம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. அந்த முதல் விவாதத்தினுடைய ஒரு தொடர்ச்சி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸுக்கு கிளாரிட்டி எங்கள்கிட்ட தான் இருக்கு அண்ணன் சொன்னார்.
யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். அண்ணன் தான் சொன்னார். யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய நீங்கள் யார் வர வேண்டும் என்பதில் உங்கள்கிட்ட தெளிவு இருக்கா? அப்போ எவ்வளவு பெரிய குழப்பம். டெல்லிக்கு போக மாட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான். சரியா, நீ போக மாட்ட, எங்கேயா போகிறேன்னு கேட்டால் அது சொல்ல முடியாது என்பது போல் இல்லையாண்ணா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வரக்கூடாதுங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க, அது நீங்கள் கட்டாயம் அப்படி தான் சொல்லுவீங்க. யார் வரப்போகிறார்கள், யார் வர வேண்டும்? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டரா வரணும். சொல்லுங்க, யார வேணாலும் சொல்லுங்க. சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லை என்பதனால் வசனத்திற்காக யார் வரக்கூடாது. நாங்கள் கிளாரிட்டியே உங்களிடம் இல்லை. பதில் வாங்கிடலாம். இல்ல நான் நீங்க ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷன் லாயர், பாராளுமன்ற ஜனநாயக மரபுல இது அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தல் அல்ல. ஒரு பிரதமரை சொல்லித்தான் வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுடைய திட்டம் செயல் திட்டம் இது. இந்த செயல் திட்டத்தை எந்த பிரதமர் நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருப்பாரோ அந்த பிரதமரை நாளைக்கு நாங்கள் கொண்டு வருவோம். நிச்சயமாக தேவைப்பட்டால் மோடியை இல்ல அதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். அது அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்றது நீங்க. ஆனால் எக்காலம் கொண்டும் எந்த காரணத்திலும் மோடி கிடையாது. அதுல காங்கிரஸோட நிலைப்பாடு, திமுகவினுடைய நிலைப்பாடு அதுவா? அவர் இல்ல திமுக மோடியை தவிர்த்து வேற யாரையும் சொன்னா கூட நீங்க திமுகவினுடைய நிலைப்பாடு சொல்ல முடியாது. அதை முதலமைச்சர் அவருக்கு இருக்கிற கேள்வி. நான் ஒரு சின்ன கேள்வி வாங்க குரலார் காத்துறேன். பாலு அவர்கள் வந்ததுனால இந்த பதில் வந்துட்டு நான் வரேன். குரலார் பாலு அவர்களுக்கு பதில் சொல்லிருங்க. கனிமொழி அவங்க திமுக மாறலாம், நாளைக்கு கூட்டணியே மாத்திக்கலாம்னு சொல்றாரு. நாங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அதை ஃபார்மேஷன் பண்ண முக்கியமான பில்லர்ஸ்ல எங்களோட முதல்வர் ஸ்ட்ராங்கா இருக்கா? இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. பிஜேபி உங்களோட கூட்டணியை விட, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுத்த பிஜேபியோட கூட்டணி தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டீங்களா? இந்தியா கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கிறோங்க. எங்களுக்கு எந்த விதமான நான் இதை முடிச்சிடுறேன். அதாவது ஒன்றே ஒன்று, அதாவது இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, சொல்லுங்க வரலாறை இவர் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அதாவது கருணாநிதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்த பின்ன என்ன வார்த்தை சொன்னார்? இனி காங்கிரஸோடு எந்த காலத்திலும் கூட்டு கிடையாது, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்னார். இன்னைக்கு கொடுத்து சொன்ன 6 மாதத்தில் தன்னுடைய மகள் திரும்பவும் எம்பி ஆகணும்னு சொல்லி போய் நீங்க கூட்டு வைக்கலையா? அப்ப நீங்க அதை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த காலகட்டம்? நான் இன்னொன்னு கேட்கிறேன். நீங்க தெளிவு என்று சொல்கிறார் அண்ணா அடிக்கடி சொல்கிறார் தெளிவுன்னு. தயவு செய்து கன்னியாகுமரிக்கு போங்க, பார்டரை தாண்டி நீங்க என்ன பேச முடியும்? நீங்க அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க எப்படி விமர்சிப்பீர்கள்? இதே கம்யூனிஸ்ட் கட்சியோட இங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, அதை தாண்டின உடனே அதை எதிர்க்கிறீர்கள். உங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற மம்தா அவர்கள் நீங்க எதிர்த்து அங்க இங்க பேசுவீங்க, கூட்டணியில இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அதனால உங்கள்கிட்ட தெளிவு இல்ல. அதாவது கூட்டணி என்பது எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து ஒரே நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். நீங்க இங்க ஒரு கூட்டணி, மம்தா காத்திருக்கிறாங்க. இது பதில் வாங்கிட்டா அடுத்து வரும். எல்லாம் சுருக்கமா ஒரு விஷயம் தெளிவா இருக்குன்னு, இங்க யாரு பாரத பிரதமர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஒரு நிலையான தெளிவான நிலைப்பாடு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு தெரியும் அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். காங்கிரஸுக்கு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல. காங்கிரஸுக்கு நிலையான எதிர்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கடந்த கால அரசியல் சூழ்நிலையை ரொம்ப கூர்மையா பாத்தீங்கன்னா எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அது திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் அங்கே என்ன அமைச்சரவை அமைதோ அதை சார்ந்து செயல்பட ஆசைப்பட்டுருவாங்க. அப்படிதான் பல காலம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் 2000 இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக எங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதுபடி 400 சீட்டுக்கு மேலே போய் நாங்கள் அரியணை ஏறினோன்னு, நான் முந்தி நீ முந்தின்னு இந்த அதிமுக வரும்போது நான் போய் டோக்கன் போட்டு நிற்பேன். ஏடிஎம்கே நாங்க கொடுக்கிறதா திமுக கொடுக்கிறதா இருப்பேன். எங்களுக்கு அதாவது கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா இதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது பாமக
ஏதோ 4.5% ஓட்டு வாங்கிட்டு இருந்தது. இப்ப போய் மூழ்கிற கப்பல்ல போய் ஏறிக்கிட்டு இவங்க அந்த 2.5 கப்பல் அந்த கப்பல்ல போய் ஏறி உக்காந்துக்கிட்டு இப்ப அவர்களும் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அதை புரியாமலே இவங்க பாமக பேசிட்டு இருக்காங்க. 2.5% சொன்ன பிறகு நான் பதில் சொல்லாம இருக்க. அதிசயம் என்னன்னா இந்த தேர்தலில் நான் பார்த்த அதிசயம், இன்னொரு அதிசயம், பல அரசியல் தேர்தல் களங்களை பார்த்திருக்கோம், பல முகங்களை பார்த்த முகங்களை பார்த்து கொண்டிருக்கோம். முதல் முறையாக இதுவரையில் அரசியல், தமிழக அரசியல் பார்க்காத பல முகங்களை, பெண்களை, சகோதரி போன்றவர்களை, பலரை பொது இடத்தில் தேர்தல் பரப்புரையில் வெளியிலே அவர்கள் அரசியல் களத்திலே நிற்கக்கூடியதை நான் பார்க்கிறேன். இது மிகப்பெரிய சரித்திரத்தை தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை நிகழப்போகுது. 4% வாங்கின மோடியால வீசுதுன்றீங்க. நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். அண்ணன் சொன்னாங்கல்ல, யார் வரணும் வரக்கூடாது சொன்னாங்க. சேக்கு தமிழரசன் ரொம்ப நேரம் 4% வாங்கினவங்க முழுக போகுது. 4% வாங்கினவங்க தமிழ்நாட்டில் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றது என்ற சரித்திரத்தை நாங்கள் உருவாக்குறோம். நீங்க தெரிஞ்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருந்த பொழுதுதான் அதை நீங்க பெற்றீர்கள் என்பது தயவு செய்து சகோதரி ஒண்ணு சொன்னாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று. சமூக நீதியினுடைய பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பீகார்ல சாதிவாரி நடத்துறாங்க, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அந்த கடமையை, பொறுப்பை தூக்கி எறிந்துவிட்டு திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் சொன்னது உங்களுடைய மிஸ்இன்ஃபர்மேஷன். அப்போ ராஜஸ்தான்ல ராகுல் காந்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராஜஸ்தான்ல சாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னார்கள், சொன்னார்கள். எல்லாத்திலும் நடந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் என்னுடைய கேள்வி வெளியில சென்று பதில் வாங்கிருங்க. நீங்க ரொம்ப தெளிவா சொல்றேன். சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து நீங்க சர்வேன்னு சொல்லுங்க. நீங்க நீங்க பேசும்போது முதல்ல காஸ்ட் சர்வே வேற, காஸ்ட் சென்சஸ் வேற. காஸ்ட் சர்வே ராகுல் காந்தி ராஜஸ்தான்ல எடுப்பேன்னு சொன்னாரு. காஸ்ட் சென்சஸ் சொல்றாரு. அவர் காஸ்ட் சென்சஸ் மாநிலம் ஆட்சிக்கு வந்தால், காங்கிரஸ் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஜாதிவாரி அவர் கேட்கிறார். சர்வே சென்சஸ் விட்டுருங்க, ஏன் அந்த சென்சஸ் இங்க எடுக்க கூடாது? ஏன் நீங்க ஜாதிவாரி சென்சஸ் ஏங்க எடுக்க கூடாது? நாங்க நீங்க பேசுகிற நீங்க சர்வே சர்வே எடுங்க. எங்க சர்வே வந்து பீகார் எடுக்கிறாங்க, தெலுங்கானால எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் சர்வே எடுக்க கூடாது. ரொம்ப நேரம் காத்திருக்காங்க. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே இருந்து வந்தார், மோடியை எதிர்த்தாரா என்றெல்லாம் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்பதற்கு அவருக்கு நியாயமான உரிமை இருக்கு. அவர் வெளியே இருந்து வந்தார், அவர் என்ன எதிர்த்தாரா? மக்கள் குடியுரிமை பாதுகாப்பு சட்டத்துக்கு கையெழுத்து போட்டாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள். நான் கேட்குறேன், என்ஐஏவுக்கு திமுக கையெழுத்து போட்டுச்ச? மோடி அரசு கொண்டு வந்த ஊப்பா சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தது யார்? குஜராத்திலே கலவரம் நடந்து ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்களே, அப்போது எந்த ஆட்சி இருந்தது? பாஜக ஆட்சி. அதில் யார் அமைச்சர் பெருமக்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் தான் அமைச்சர் பெருமக்கள். இப்போ வேடிக்கை பார்த்தீர்களே, அப்போ என்ன சொன்னீங்க? வாஜ்பாய் நல்ல தலைவர்.
வாஜ்பாய் நல்ல தலைவர். இதுவரையில என் தந்தை தவறு செய்து விட்டார் என்று சொல்ல முடியுமா? இல்ல நீங்க சாரி மிஸ்டர் தமிழர், அதாவது கலைஞர் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற போது மிக தெளிவாக 4 பிரச்சனைகளை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் கொடுத்தால்தான் ஆதரவுன்னு ரொம்ப தெளிவா சொன்னார். ஒன்று, காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேச மாட்டோம், அயோத்தியை பற்றி பேச மாட்டோம், காமன் சிவில் கோடை பற்றி பேச மாட்டோம், இதை போன்ற பிரச்சனைகளை இடஒதுக்கீட்டை பற்றி அதில் கை வைக்க மாட்டோம். இந்த உரிமை உத்தரவாதத்தை கொடுத்த பிறகுதான் அவர் கொடுத்தார். அது அன்னைக்கு ஒரு அந்த அவர் இருக்கிற வரைக்கும் தயவு செய்து மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் நாங்க அதை ஆதரித்தோம் என்று சொல்றீங்க. நடவடிக்கையில நீங்க என்ன செய்தீர்கள்? கோத்ரா இன்சிடென்ட் நடக்கும் பொழுது இதே கருணாநிதி அங்கே ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது இது இட் இஸ் a state issue, it is an internal issue, it should not be exposed to others, so it cannot be. நீங்க அதை பொலிட்டிகலைஸ் பண்ணாதீங்க, அரசியல ஆக்காதீங்க என்று சொன்னவர் கருணாநிதி. அப்ப என்ன மினிமம் காமன் ப்ரோகிராம்? நீங்க அதை காமிங்க. அவர் இதே எனக்கு ஒன்று, இதை அரசியலாக்க வேண்டாம்னு திரு கலைஞர் கருணாநிதி எங்க சொன்னார்? ஜெனரல் செக்ரட்டரி ராமகிருஷ்ணன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாக சொல்லுகிறார். சொல்லுகிறார் ஜெயலலிதா அவர்களே அதை டினை பண்ணிருக்காங்க. திரும்பவும் இப்படி சொல்லி ஏமாற்றாதீர்கள் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லி, அதாவது ராமகிருஷ்ணன் என்னுடைய அடுத்த கேள்வி, திரு பீட்டர் அவர்கள் அனுத்தரமா ஒரு வழக்கறிஞர், நான் கேட்கிறேன், அயோத்தியில முதல் ராமர் சிலையை யாருடைய ஆட்சியில் கொண்டு போய் வச்சாங்க? பாப்ரி மசூத் யாருடைய ஆட்சியில மத்தியில் இருந்தபோது இடிக்கப்பட்டது? யாருடைய ஆட்சியில? இதுவெல்லாம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில் தானே. அதுவெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறீர்களே, இதுவெல்லாம் தொடங்கியது எப்போ, நடந்தது எப்போ? இப்போதும் எப்போது பாஜக கூட்டணியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை வெளியேறியதோ, இன்றைக்கு கூட பாஜகவுடைய செயலாளர் ஒருவர், ஒரு தலித் தலைவர், இந்த தலைமையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அதிமுகவோடு இணைந்திருக்கிறார். ஆக உங்களுக்கு கட்சியோட தலைவரை பார்த்து ஏன் நீங்க பாஜகவை இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் செய்யலன்னு கேட்கிறா. 7 கேள்வி இல்ல, 6 கேள்வி இல்ல, பதில் இல்ல. அப்ப என்ன கள்ள உணர்வு வச்சிருக்கீங்க? அதுதான் நாங்களும் சொல்றோம். வின் பண்றதுக்காக இப்படி இருந்துட்டு நாளைக்கு அங்க டோக்கன் கொடுத்துருப்பீங்க. இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது கள்ளக்கூட்டணி என்பது பாஜகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உள்ளது என்பது இந்த பத்திரத்தை வித்தியாங்கள அதிலேயே தெரிந்து விட்டது. 12 அதாவது 6000 பத்திரிகை இங்க 6000 பத்திரிகை. நான் 12 இடத்துல ஆட்சியில் இருக்கிறேன். 6000 கோடி 600 கோடிக்கு வாங்குங்க என்று கள்ள கூட்டணியில நீங்க அதாவது கொஞ்சம் காத்திருங்க. என்ன நெறிப்படுத்த அனுமதிங்க? என்ன நெறிப்படுத்த அனுமதிங்க? இல்ல ஒரே ஒரு மக்களுக்கு ஒரே ஒரு செய்திக்காக ஒரு கேள்வி வைத்தால் அதற்கான பதில வாங்காம தொடர் கேள்விகள் கேட்டா எதற்குமே அது ஒரு நிறைவு தராது. அதனால புது கேள்வி வேண்டாம். வைத்த கேள்விக்குள்ளே பேசுவது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பீட்டர் இன்னும் விளக்கம் தரல. நிறைய கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லுவது என்னன்னா, இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ
காங்கிரஸ் கட்சிக்கோ தார்மீக உரிமையை தமிழரசனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, வேற யாருக்கும் தகுதி தார்மீக இல்லை. உரிமையை அவர் ஒத்தை மனுஷனாக நின்று ஏங்க, கேட்கிறார். திராவிட தமிழரசன், முன்னேற்ற கழகம் தமிழரசன், ஆதரித்தது. உங்களுக்கு வந்து இப்போது வெளியேறி வந்து இன்னைக்கு- களத்தில அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, அவர் நாங்கள் பதில் சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சார், பதில் நாடாளுமன்ற சொல்ல உறுப்பினர்கள் அனுமதிங்க. இந்த மாநிலத்தின் உரிமைகளுக்காக சரி, அவங்க பாடுபடுவோம். பதில் சொல்ல. அதாவது அடுத்து ஒரே ஒரு இல்ல கேள்வி வேண்டாம், புது கேட்கிறேன். கேள்வி இந்த கேட்கலாம். மாநிலத்தினுடைய அர்ஜுன மக்கள் மூர்த்தி நலனுக்காக பாடுபடுவோம். அர்ஜுன மூர்த்தி. தமிழக வளர்ச்சிக்காக இல்ல, காத்திருங்க, பாடுபடுவோம். சேக்கு. இதை அவங்க Point taken. முன்வைக்கிறாங்க. Okay. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகள் ஆண்டிருக்கிற மோடி ஆட்சியை பற்றியும் அதன் ஆட்சியின் போது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றியும் அந்த ஆட்சி நடத்தின பல்வேறு அவலங்களை பற்றியும் வாதம் நடத்துகின்ற போது நேரு அப்படி பண்ணினார், நரசிம்மராவ் அப்படி பண்ணினார், அந்த மாதிரி வந்து விவாதத்தை திசை திருப்புகிற வேலையை வந்து நீங்க தவறானது. செய்யணும். முழுக்க நிச்சயமா அதெல்லாம் பேசி அதனால கேளுங்க, நான் சொல்றேன். நாங்க நேரு இல்ல சொல்லல. இல்ல இன்னைக்கு எல்லாரும் தான் சொன்னீங்க. இல்ல, உங்களுடைய நீங்க character நாங்க சொல்லுறோம். கடந்த காலத்துல உங்களுடைய இங்க பாருங்க, character நம்பகத்தன்மை மக்களிடம் இல்லை என்று இங்க பாருங்க, சொல்லுகிறோம். கடந்த காலத்துல வந்து ஒரு ஆட்சி வந்து தவறே செய்யவில்லை அப்படிங்கிற ஸ்டாண்ட நான் ஒரு நாள் எடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட தவறுகள் நடந்திருப்பதற்கும் அதற்கு வந்து காங்கிரஸ் விலை கொடுத்திருக்கிறது என்பது உண்மை. நீங்க மோடி வந்து செய்த தவறுக்கு என்ன விலை கொடுத்திருக்கிறார் அதை நீங்க கேக்குறீங்க. நீங்க உங்களை மாதிரி வந்து எத்தனை வந்து இன்னைக்கு தலித் குடும்பங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து மாட்டுக்கறி தின்னான்னு சொல்லி நடு ரோட்ல போட்டு உரிச்சிருக்கான, அதை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அர்ஜுன மூர்த்தி. இதை நாங்க நியாயப்படுத்தவே இல்லை. அர்ஜுன மூர்த்தி. இதை நியாயப்படுத்தவே இல்லை. அர்ஜுன மூர்த்தி. ஒரு நிமிஷம் இதை நாங்க நியாயப்படுத்தவே இல்லை. இதை நியாயப்படுத்தவே இல்லை. அதனாலதான் இன்றைக்கு பாஜக கூட்டணியை சேக்கு, விட்டு அர்ஜுன மூர்த்தி. திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறி இருக்கிறது. அதை மீண்டும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். டாக்டர் கனிமொழி அவர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். தமிழரசன் அர்ஜுன மூர்த்தி. ஒரு டாக்டர் நாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தன்மை இல்லாத கட்சி திராவிட முன்னேற்ற சரிங்க, கழகம். சரிங்க, ஒரு அர்ஜுன மூர்த்தி. ஒரே நிமிஷம். அப்ப மேடம், 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 டாக்டர், அர்ஜுன மூர்த்தி. அர்ஜுன மூர்த்தி. ஒரு கல் ஒரு சார், கண்ணாடி அர்ஜுன் புகழ். சார், நீங்க ஒரு கல் நீங்க ஒரு பேசுறதுக்கு கண்ணாடி முன்னாடி புகழ். இருங்கண்ணா, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி என்னடா இப்படி நீங்க எல்லாருமே பேசுறதுக்கு குறுக்க முன்னாடி குறுக்க ஏங்க அவங்க உங்க கூட்டணி கட்சி. இருங்க ஒரு நிமிஷம். அவருக்கே அவரு பேசுறாரு. ஒரு நிமிஷம் அண்ணனை ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்தா நல்லா பேசுவாங்கிறதுக்காக ஒரே ஒரு சின்னது. களத்திலேயே இல்லாதவங்களும் தோத்து போறவங்களும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டி ஃபீல்டுல நாங்க தான் இருக்காங்க மாதிரி ரெண்டு பேரும் பதட்டத்துல என்ன பேசுறது ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டாரு. நீங்க பேசலாம். நீங்க ஜெயிக்க போறது நாங்க. ஃப்ரீயா பேசுங்க. டாக்டர் வந்து அவங்க நான் கேக்குறேன். நான் ஒரே ஒரு இல்ல கேள்வி வேண்டாம், கேட்கிறேன். வேண்டவே வேண்டாம். அவர் கேட்கணும். அவர் ஒரே கேள்வியோட எவ்வளவு நேரமா இருக்காரு? டாக்டர் ஆரம்பிச்சோன்னே அவங்க முன்னுரையில வந்து எய்ம்ஸை பத்தி ரொம்ப சிறப்பா பேசினாங்க. எய்ம்ஸை பத்தி ஒரு சிறப்பா கொஸ்டின் பேச ஒண்ணும் இல்லைங்க, ஒத்த செங்கல் தான் அதுதான் இருக்கு. அந்த செங்கலையே எங்க அதுதான் ஊரூரா இருங்க அடிச்சு மேடம், நான் பேசுறேன் மேடம். இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி இளவல் கல்லோட தூக்கிக்கிட்டே சுத்துறாரு, அது நமக்கு தெரியும். அதுல என்ன ஒரு புரிதலே இல்லைன்னா இன்னைக்கு கூட உளுந்தூர்பேட்டையில அதே கல்லை தூக்கிட்டு போய் காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. இங்க வந்து அடிக்கல் நாட்டியாச்சு, பூமி அடிக்கல் மட்டும் தான் நாட்டிருக்கீங்க. எல்லாம் பண்ணியாச்சு. இல்ல இதுல என்ன நான் பேசுறேன் கேள்வி. எனக்கு என்னன்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னா 82% வந்து ஜேஐசிஏ வந்து இன்வெஸ்ட் பண்ணும், 18% வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணும். இந்த பணம் வர்றதுல என்ன சிக்கல் வந்ததுன்னா, நடுவுல கோவிட் வந்தோன்னே நீங்க டாக்டர்னால கேள்வியா வைங்க இன்ஃபெக்சியஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணணுங்கும் போது 1780 கோடி ரூபாய் 1200 கோடி இருந்தது, 1750 கோடி ரூபாய் போனோம். ஒரே கேள்வி நீங்க. அதாங்க அதுக்குள்ள 10 இத கேள்வி கேளுங்க. விஷயத்தை இத வச்சிருக்கீங்க. வந்து கேள்வியா கேளுங்க. இந்த டிஃபரன்ஷியேட் ஆனதுல டிலே ஆனங்கிறது நீங்க டாக்டரா உங்களுக்கே தெரியும். சரி, point ஆனா taken. எதுக்கு இதை திருப்பி திருப்பி வரேன். எய்ம்ஸ வந்து வரேன். நீங்க இந்த செங்கலை தூக்கிட்டே சுத்துறீங்களே, நாங்க- இதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? சரி, இது பதில், வந்து பதில். நீங்க டெக்னிக்கலா பார்த்தா நீங்க பதில், தான் பதில். இதை வந்து சார், தவறு பண்ணீங்கன்னு அந்த சொல்லணும். டெபிசிட் வந்துருச்சா? டெபிசிட் வந்துருச்சுன்னு கோவிட் முடிஞ்சோனே இல்ல இல்ல EBR ஃபண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணியே கொடுக்கிறதுக்கு நீங்க பிரிபரேஷன் பண்ணல. லோன் போட்டாங்க, ஜப்பான்காரன் கொடுக்கல, அவன் வந்து கோவிட்னால எஸ்கலேட் ஆயிடுச்சு. ஆல் தட் இல்ல இஸ் வெரி டேக்கன். இன்ஃபெக்ஷியஸ் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதா போச்சு. அதுலதான் இந்த பிரச்சனை வந்தது. முதல்ல நீங்க இருக்கிற 18% கொண்டு வாங்க சார், டாக்டர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நீங்க ஒரு 18% டாக்டரா கூட கொண்டு நீங்க ஒரு வாங்க. டாக்டரா இருந்து சார், எய்ம்ஸ் பத்தி சார், பேசலாமா? அர்ஜுனமூர்த்தி. அதனாலதான் சார் நான் கதறேன். ஒரு டாக்டரா இருக்கிற கொண்டு தான் எனக்கு எய்ம்ஸ் வேணும், எங்க பசங்களுக்கு எய்ம்ஸ் வேணும். படிச்சுக்கிட்டு தானே சென்ட்ரல் இருக்காங்க. கவர்மெண்ட் வேணும். ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க ஆல்ரெடி. அவங்க படிக்காம இல்ல இருக்காங்க. அர்ஜுனமூர்த்தி, நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா அங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் ஒரு பதிலுக்கு எனக்கு ஒன்று சொல்லிடுங்க. நம்ம தமிழ்நாட்டு எய்ம்ஸோட 7 எய்ம்ஸை வந்து பிரதமர் வந்து அறிவிச்சார். அதுல வந்து 6 எய்ம்ஸுக்கு ஒன்றிய அரசு வந்து நேரடியா ஃபண்ட் பண்ணிட்டாங்க.
தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுக்கு ஜப்பானுக்கு லோனுக்கு போனோம்? என்ன காரணம்னா நம்மளோட பரப்பளவு, நம்மளோட பிசினஸ் மாடல், என்ன business மாடல் எல்லாமே வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இல்ல சொல்லுங்க. கண்டிப்பான. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து 870 பெட் பண்றக்கூடிய எய்ம்ஸ் எல்லாம் இங்க பண்ணல அவங்க. இல்ல பக்கம் சாரி ரெண்டாவது இததான் முத ஜாப்பனீஸ் கண்ட்ரியோட ஒரு கூட்டு முயற்சியா தயார் பண்ணது, ஒரு வழிகாட்டுதல். ஏன்னா ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மென்ட் மத்திய பிரதேசத்துல எய்ம்ஸ் ஆரம்பிச்சீங்க, உத்தரப்பிரதேசத்துல எய்ம்ஸ் ஆரம்பிச்சீங்க, ஹிமாச்சல் பிரதேசத்துல எய்ம்ஸ் ஆரம்பிச்சீங்க, ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சீங்க. கேளுங்க, நீங்க இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். காரசாரமா விவாதம் நடைபெற்றது. அதுல இன்னும் நிறைவடையாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அது நிறைவு சுற்றுல அவங்க அதெல்லாம் சம பண்ணி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த சுற்று வந்து பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிற போதே இந்த கேள்வியூடாக அவங்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது, அது அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கேள்விகளை மக்கள் சார்பாக நான் கேட்க இருக்கிறேன், அதுக்கான பதில தரப்போறாங்க. முதல்ல திமுக அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதிமுக பாஜகவை கள்ள கூட்டணின்னு சொல்லி சிறுபான்மை மக்களை நீங்க தொடர்ந்து குழப்பிக்கிட்டே இருக்கீங்களான்ற கேள்வி உங்களுக்கு முன் வச்சிருக்காங்க. இதுல சிறுபான்மையர் மக்களை குழப்பறதுக்கான எந்த விஷயமும் இல்லை. என்னைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் பால் தான் வந்து தொன்றுட்ட காலம் முதல் அறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர், தளபதியார் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிறவர் வரைக்கும் என்னைக்குமே நாங்க வந்து அவர்களுக்காக சிறுபான்மையருக்கு என்று செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களும் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாருக்குமே வந்து எவிடென்டான ஒரு விஷயம். இங்க ஏன் நாங்க கள்ள தொடர்புன்னு சொல்றோம்னா, ஒரு ஓப்பன்னஸே இல்லை. பிஜேபி வாங்க ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்குன்னு அமித்ஷா வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு. இவங்க வெளியில வந்து ஒரு விஷயம் கூட வந்துட்டு பாஜக இந்த தப்ப பண்ணிச்சு, அதாவது நம்மளுக்கு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் சொல்லும் போதுதான், ஒரு ஆட்சி நடக்கிற காலத்துல வந்து தப்பே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நிச்சயமாக தப்புகள், அந்த ஒரு இரு தப்புகளை கூட நாங்க சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு புனிதமான ஆட்சி வந்து பாஜக மத்தியில கொடுத்ததுங்கிற பிம்பத்தை வந்துட்டு இன்னைய வரைக்கும் அதிமுக வச்சுக்கிட்டே இருக்குது. அதனாலதான் சொல்றோம், கள்ள தொடர்பு அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் இவங்க கண்டிப்பாக சேருவாங்கன்றத நாங்க அப்பப்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். குரலார், உங்கள் கேள்விக்கு முன்பாக இதற்கான பதிலையும் சுருக்கமா சொன்னா உங்களுக்கான கேள்வியை கேட்டுருவேன். அதாவது ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கடந்த காலத்தில் நடந்து கொண்டது என்று. அதாவது 5 வருட காலம் நீங்கள் பிஜேபியில் பாஜகவுடைய ஆட்சியில் இருக்கீங்க, கூட்டணியில் இருக்கிறீங்க. கூட்டணியில இருந்து மாறன் இறந்த பிறகு இல்ல அவங்க உங்களை கேட்டிருக்காங்க சார். இல்ல அதுக்கு தான் பதில் சொல்றேன். அவங்க நம்பகத்தன்மையை இழந்து விட்டார்கள் என்பதற்காக சொல்றேன். அவர்கள் மாறி மாறி தங்களுடைய நிறத்தை மாற்றிக்கொள்பவர்கள் என்பதற்காக சொல்லுங்கள். வாஜ்பாயில இருந்து பிஜேபியில இருந்து அடுத்த உடனே உங்களுக்கு தெரியாது. அந்த கேள்விக்கான பதில் இல்ல, அதுக்கு சொன்னீங்கன்னா உங்க கேள்வியை கேட்பேன். இதற்கு வந்து விட்டார்கள். அது உடனே காங்கிரஸ்ல வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, அவங்க ஆட்சியை அனுபவிச்சாங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடன் நாங்கள் விலகி வந்து விட்டோம். என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதாவது பாரதிய ஜனதா சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்து விட்டது. அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை. பல நேரங்களில் என்ன வாக்குறுதியை நிறைவேற்றல? அதாவது அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், நாங்கள் சிஏஏவை சொல்லுகிற பொழுது இந்த சிஏஏ என்பது அஸ்ஸாமுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற மாநிலங்களுக்கு வராது, அது உங்களுக்கான காப்புறுதியை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னார். காப்புறுதியை கொடுக்கிறோம் என்ற சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. காப்புறுதியை கொடுத்த காரணத்தினால் நாங்க இப்ப வெளியே வந்த பிறகு நாங்க கேட்கிற உங்க கேள்விக்கு நான் வந்துறேன் நேரடியா. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சட்டம் இயற்றப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, எப்ப அமலுக்கு வந்தது? அதுதாங்க அவர் கேட்டாரு. என்ஐஏல நீங்க கையெழுத்து போட்டு நீங்க அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன கேள்வி மக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒருத்தர் என்ன ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலினையே அதிகமா திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார். முதல்ல நீங்க பிஜேபி விமர்சிப்பதெல்லாம் விட்டு பண்றீங்களா இல்லன்னு, திமுகவுல கூட உதயநிதி ஸ்டாலினை தான் அதிகமா விமர்சிக்கிறாரு, என்ன காரணம்னு கேட்கிறாரு. என்னன்னா, உதயநிதிக்கு உண்மையில அவருக்கு அந்த அரசியல் அறிவு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பது எங்களுக்கே சந்தேகத்தான் இருக்கிறது. என்னன்னா, எதை பேச வேண்டும், எதை பேச வேண்டும், முதிர்ச்சி அரசியல் அறிவு என்பதை விட அரசியல் முதிர்ச்சி அவரிடம் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக, அதனால் மக்களிட்ட அதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்கு என்ன அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறோம். என்னன்னா, உதயநிதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்கிற பொழுது என்ன சொன்னாரு, நீங்க எல்லாரும் உடனே இப்பொழுதே ஓடுங்க,
கொண்டு போய் உங்க நகைக்கடையை வையுங்க, நகைக்கடையை வைத்த உடனே அதை நீங்க மீட்டுக் கொள்ளலாம், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். இவர்களை நம்பி ஏறக்குறைய 2.5 லட்சம் மக்கள் நகைக்கடனை வைத்தார்கள். ஆனா அந்த நகைக்கடனை இவர்கள் எவ்வளவு தள்ளுபடி பரப்புறுதியில பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினார். ஏறக்குறைய 2.5 லட்சம் மக்கள் நகைக்கடனை அடமானம் வச்சாங்க. இன்னைக்கு அவர்கள் 50,000 மட்டும்தான். 1.5 லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். உதயநிதியை அவர் கொடுத்த வாக்குறுதியை வச்சு டார்கெட் பண்றாங்க. அவ்வளவுதான். எங்களுக்கு 2.5 வருஷ காலம் இருக்கா? எங்களுக்கு 2.5 வருஷம் இருக்குல்ல ஆட்சி. சரி, நாங்க தானே கவர்மெண்ட்ல இருக்கிறோம். நாங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் செய்வோம். 10 வருஷம் இவங்க ஆண்டு முடிச்சிருக்காங்க. அவங்க ஒண்ணும் செய்யலங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க இவ்வளவு சொல்றாங்கல்ல, கடனை நாங்க ரத்து பண்ணிருக்கிறோம். நீட்டுக்கு சொன்னாங்க இல்லையா? நீட்டு இப்ப நீட்டுக்கு சொன்னது நீங்க. என்ன சொல்ல வந்தனே சுருக்கமா சொல்லுங்க. கனிமொழி சுருக்கமா பேசலாம். நேரமின்மை. சுருக்கமா சொல்லுங்க. நீட்டுக்கு என்னங்க சொன்னாங்க? அவங்க அம்சத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப நீட்டு நீட் நோட்டிபிகேஷன்ல கையெழுத்து போட்டது உங்க அமைச்சர். காத்திருங்க, இது மக்கள் சுற்று, மக்கள் கேள்வி. அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கு எனக்கு நேரம் இல்லை, இது விவாதமா போக வேண்டாம். அர்ஜுனமூர்த்தி, இதுல உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, உங்களுக்காக எம்எல்ஏ பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு விஜயதாரணி அவங்க வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம ராதிகாவுக்கு போய் கொடுத்துருக்கீங்களே, இது என்னன்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். மகளிர் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். ராதிகாவும் மகளிர் தானே. இல்ல விஜயதாரணிக்கு ஏன் இல்ல? ஏன் அது கேட்கணுங்கிற அவசியமே இல்லையா? மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு மகளிருக்கு யாருக்கு வேணா கொடுக்கலாங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதனால கொடுத்துருக்கலாம். இன்னும் விஜயதாரணி அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஏதாச்சும் செல்வாக்கான பதவிகள் கொடுக்கறது இருக்கலாம். இது மாதிரி ஒருத்தவங்க பதவி ராதிகா அவர்களுக்கு கொடுத்ததுக்கும் விஜயதாரணி அவர்களுக்கு கொடுக்காததுக்கும் எதுக்கு முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கு முடிச்சு போடுறாங்க தெரியவே இல்லை. மகளிர் இடஒதுக்கீட நாங்க ஜஸ்டிஃபை பண்ணி இந்த தடவை பதவி எல்லாருக்கும் பொறுப்பா எல்லா இடத்துலயுமே எல்லாருக்கும் வேணுங்கிற இடஒதுக்கீட நாங்க பொறுப்பா செயல்பட்டுருக்கோங்கிறதா இதுல முக்கியமான பாயிண்ட். சரி, திரு பீட்டர் அல்போன்ஸ், கடந்த முறை ஸ்டாலின் மட்டும்தான் ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாரு. இந்த முறை அவர் கூட சொல்லலையே, என்ன காரணம் அப்படின்னு? இல்ல, அது ஒரு கான்சியஸ் டெசிஷன் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை முழு உணர்வோடு இந்த முறை பிரதமரை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மல்லிகார்ஜுன் கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரிடம் கேள்வி கேட்கின்ற போது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதை தேர்தல் முடிந்த பிறகு பார்த்துக்கொள்வோம். முதல்ல கூட்டணி வெற்றி பெற வேண்டும். கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு கூட்டணியினுடைய கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து பிரதமருக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள். ஆகவே ரெண்டாவது இன்னும் ஒன்று சொல்றேன் தம்பி, அதாவது என்னைக்குமே நான் தமிழ்நாட்டு பார்வையில சொல்றேன், என்றைக்குமே ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமோகமான அதிகாரம் தமிழ்நாட்டை போன்ற ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு மிகப்பெரிய விரோதத்தை சம்பாதித்திருக்கிறது, அழிவை கொடுத்திருக்கிறது. அதான் நான் முடிச்சுட்டேன். இதுக்குள்ள குறுக்கிட்டு விவாதம் வேண்டாம். அதான் சொல்றேன். அதனாலதான் இதெல்லாம் மாநில கட்சிகள் வைக்கிறார்கள். ஒரு தனி நபருக்கு நீங்க கொடுக்கிற ஒரே சிங்கிள் நேம சொல்லி அவர் கையில் அதிகாரத்தை கொடுப்பதை போல இந்த இந்திய ஜனநாயகத்தை ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆக்க வேண்டாம், அதை பார்லிமெண்டரி டெமோக்ரஸியாவே நடத்துவோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு முழுமையான உணர்வோடு முடிவெடுத்திருக்கிற காரணத்தினால் இந்த தேர்தலில் நாங்க பிரதமர் வேட்பாளரை நாங்க நிறுத்தல. திமுக சொல்ல வேண்டாம், காங்கிரஸே கூட சொல்லல. அதுலதான் முக்கியம், அந்த பாயிண்ட் நீங்க பார்க்கணும். சேக்கு தமிழரசன், நீங்க வைத்த விமர்சனத்திலேயே அதிகமா திமுக கூட்டணியை தான் விமர்சிச்சிருந்தீங்க. ஆனா கேள்வி அப்படி உங்களுக்கு அமையல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, மெகா கூட்டணி அமைக்கிறதுல அண்ணாமலை அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவங்க தோத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. கூட்டணி அப்படிங்கிறது, அந்த கூட்டணி பலமான கூட்டணி அப்படிங்கிறது தீர்மானிக்க வேண்டியது மக்கள்.
கட்சிகள் இல்ல, அவங்க தான் கேட்டிருக்காங்க. மக்கள். மக்கள்கிட்ட இருந்தா இந்த கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருந்தா இந்த கேள்வி வந்து அதுதான் மக்கள்கிட்ட தான் நான் அதனால தான் சொல்றேன், மக்கள் தான் தீர்மானிக்கணும். இவங்க வந்து பெரிய கேள்வி அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு, அவங்களே தீர்மானிக்கட்டும். மக்கள் தான் தீர்மானிக்கணும் எது பலமான கூட்டணி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அமைப்பாக ஏன் நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னா, பாஜகவை 10 ஆண்டு கால பாஜகவை அந்த ஆட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு. ஆனா அதையே காரணம் காட்டிட்டு 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்குல்ல, வேங்க வயல்ல தொடங்கி வேளச்சேரி சுருக்கமா இந்த கேள்வி ஒரு சாரம் என்னன்னா, எதிர்விளைவும் இல்லை. இந்த கேள்வியினுடைய சாரம் என்னன்னா, யாரு பலமா இல்ல கேள்வி இதுதான், பாஜக அணி பலமா அதிமுக அணி பலமா, இதான் கேள்வி. மக்கள் யாரோட அவர் சொன்னார்ல, அண்ணா திமுக பொதுச் செயலாளர், நாங்கள் மக்களோடு கூட்டணின்னு. மக்கள் தான் பலம், மக்கள் தான் பலம். மக்களை விட மிஞ்சிய கூட்டணி ஒன்று உண்டா? அந்த மக்கள், வெகு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நலிந்த மக்கள், அடித்தளத்து மக்கள், சிறுபான்மை மக்கள், அவங்க தான் வெகு மக்கள். நன்றி. அந்த வெகு மக்களுடைய கூட்டணி அது. பாலு, உங்களுக்கு அந்த கேள்வியை தாண்டி மக்கள் யோசிக்கலன்னு நினைக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற அந்த ஒரு புள்ளியில தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, 10 வருஷமா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருந்த பாஜக இனிமே எடுக்கும்னு எப்படி நம்புறீங்கன்னு அந்த கேள்வியை கேட்டிருக்கேன். அதாவது இந்த கேள்விக்கு முன்னால் நான் ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் வச்சணும். எப்படின்னா, இல்ல ஒரு நிமிஷம், இந்த விவாதமே எங்கே செல்கிறது, நம்மளுடைய பரப்புரை யாருக்கு சாதகம் என்பது. கடந்த தேர்தலில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றவர்கள் இவர்கள். 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு, அவருடைய தொகுதிக்கு செய்தது என்ன என்ற கேள்வியை மக்கள் சிந்தித்தால் நிச்சயமாக இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணியை முழுமையாக அவர்கள் புறக்கணிப்பார்கள். அதில் ஒன்று, மது ஒழிப்பு தொடர்பான பிரச்சனையில திமுகவோட எனக்கு எப்பயுமே பெரும் சண்டை நடக்கும். முடிச்சுட்டு வந்துடுறேன். மீண்டும் கேள்வியை படிக்கிறேன். சரி, இல்ல வேணாம், அமித்ஷா அவர்கள் சொன்னார், இந்த தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை சொல்லி வந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று சொன்னார். அதற்கடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் நடந்தபோது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராஜஸ்தான் மாநிலத்திலும் தேர்தல் நடத்துவோம் என்று சொன்னார்கள். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கருத்துக்கு மாறான செய்தியை சொன்னார்கள். அப்பொழுது அமித்ஷா அவரிடம் கேட்கின்ற பொழுது, நாங்கள் இதுவரையில் அதை பற்றி யோசிக்கவில்லை, நாங்கள் சிந்திக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழிநடத்த வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று மோடி அவர்கள் தமிழகத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில், எங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக தேசிய அளவில் காங்கிரஸ் என்றைக்கு 1931 நிறுத்தியதோ அதை மாற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம். ஒரு கேள்வி, மக்கள் கேள்விகள், ஏன்னா மக்களையும் ஒரு இந்த நிகழ்ச்சியில் இணைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த சுற்று அமைச்சோம். இதுல இன்னொன்றும் சொல்றேன், நிறைய கேள்வி பதில்கள், இந்த வாதம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அடுத்த சுற்றுன்றது ஒரு நிறைவு சுற்றா. ஏன்னா பல பகுதிகள் விடுபட்டு இருக்கு, நிறைவு கருத்தை வந்து எல்லாரும் பதிவு செய்ய இருக்கிறாங்க, எந்த குறுக்கீடும் இல்லாமல். அப்பதான் இந்த விவாதத்திற்கு ஒரு முழுமை கிடைக்கும் அப்படின்றதுனால அடுத்த சுற்று வந்து நிறைவு கருத்தை பதிவு செய்ய போறாங்க. அர்ஜுனமூர்த்தி, நீங்க தொடங்கலாம். நிறைவு கருத்து, இதுல இருந்து விடுபட்ட புள்ளிகள்லாம் இணைக்கலாம். 2 நிமிஷம் சரியா? இது பரப்புரையை ஒத்தி இருக்கணுமா இல்ல இந்த விவாதத்தை ஒட்டி நீங்க நிறைவு செய்யலாம் உங்க கருத்தை. இப்போ இந்த பரப்புரையில் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, தொடர் பிரச்சனையை நான் பார்க்குற வரைக்கும் அவங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்கன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். அந்த பாசிசங்கிற வார்த்தை எதுக்காண்டு தொடர் செயலாக ஒவ்வொரு மீட்டிங்லையுமே அதை தொடர்ந்து சொல்கிறார். ஏன்னா பாசிசங்கிற வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள் இன்றைக்கி ஜனநாயகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த மாதிரி ஒரு சொற்றொடரை அமைக்கிறதுல என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னா,
தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருக்குமே இந்த பாசிசங்கிற கொள்கை சார்ந்த மனிதர்களே இங்கே இல்லை. புதுசாக பாசிசங்கிற ஒரு உருவப்படுத்தி பேசுறது தவறு. ஏன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணாதுரை சொன்னதை இன்னைக்கு செயல் வடிவமாக உண்மையிலே இருக்கிறவரே எங்கள் மோடி ஐயா அவர்கள் தான். அப்படிப்பட்ட செயல் வடிவமாக கடமை இருக்குது, அவர்கிட்ட கண்ணியம் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. இன்றைக்கி பெருங்கொண்ட அரசியல் தமிழ்நாட்டில் பார்த்தா அவங்க அந்த கடமை இருக்கான்னு தெரியல, கண்ணியம் இருக்கான்னு தெரியல, கட்டுப்பாடு இருக்கான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒருவரை எப்படி பாசிச தலைவர்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு அது புரியாத புதிராகவே தொடர்ந்து இருக்குது. அதை தாண்டி எங்கள் மோடி அவர்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பிக்கணுங்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்கார். நான் பல முறை சொன்னபடி 360 டிகிரியில் செயல்படக்கூடிய மிகப்பெரிய உத்தம தலைவராக இருக்கிறார் அவர். இப்படிப்பட்ட உத்தம தலைவரை பாசிசம் சொல்றதுல இதை கொச்சைப்படுத்துவதாக தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதை கடைசியாக என்ன சொல்ல முடிக்கிறேன்னா, நீங்க பரப்புரை என்ன வேணாலும் ஆற்றுங்கள், உங்களோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க பிரியப்பட்டால் சாதனைகளை சொல்லி கேளுங்க. இல்லை என்றால் நீங்க சாதனை அற்றவர்களாக நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கள் சாதனை 10 ஆண்டு சாதனை, உங்கள் சாதனை 2 ஆண்டு. அந்த 2 ஆண்டுல எதுவுமே இல்லை. அதனால் பெரும்பாலும் ஜெயிக்க போவது நாங்கள் தான். கண்டிப்பாக எங்களுக்கே வெற்றி உறுதி. திரு அர்ஜுனமூர்த்தி, நன்றி. எல்லாரும் சுருக்கமா பேசினா சரியா இருக்கும். 2 நிமிஷத்துக்குள்ள திரு பீட்டர் அல்போன்ஸ். பாசிசம்னு எதுக்குன்னு சொல்றான் அர்ஜுனமூர்த்தி. பாசிசம் என்பது என்ன செய்ததுன்னா, ஜனநாயகத்தில் எதிரிகளை செயல்பட விடாமல், எதிர்க்கட்சிகளை செயல்பட விடாமல் முடக்குவதும், அரசு இயந்திரங்களை ஆக்கிரமித்துக் கொண்டு, ஊடகங்களை முழுமையாக கைப்படுத்தி கொண்டு, எந்தவிதமான உண்மைக்கும் வாய்ப்பளிக்காமல், நீதித்துறையை கூட சுதந்திரமாக செயல்பட விடாமல் யார் ஆட்சி நடத்துகிறார்களோ அவர்களைத்தான் நாங்கள் பாசிஸ்ட்னு சொல்றோம். இப்போ உதாரணமா இன்னைக்கு தேர்தல் பத்திர ஊழல் வந்திருக்கு. இதுல பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளை உள்ளே கொண்டு வைத்துக்கொண்டு சிறையில் அடைத்து மிரட்டி வசூல் பண்ணுவது, இது ஜனநாயகம் அறிந்த அறமாய்ந்த தலைவர்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு பண்ண வேண்டியது, மறுநாள் வசூல் பண்ண வேண்டியது. ஒரு கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டியது, மறுநாள் வசூல் பண்ண வேண்டியது. அப்படி வசூல் பண்ணாதவங்களை உடனே திரும்ப சிறையில் அடைப்பது. இப்படி நடக்கின்ற கொடுமைகளை பாசிசம் என்று சொல்லாமல் இதற்கு என்ன பெயர் வைத்து அழைக்கலாம்னு அதையே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அதை ஏத்துக்கிறேன். இந்த மாதிரி விவாதத்தில் நாங்க பதில் சொல்ற மாதிரி மாட்டிக்குவோம். நன்றி நன்றி நன்றி. திரு பாலு, நிறைவு. இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் மாற்றத்திற்கான துவக்கமான தேர்தலாக இது அமைய போகிறது. திமுக அதிமுக என்ற மாறி மாறி வரக்கூடிய நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக இது அமைய போகிறது. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னார்கள், யார் வரக்கூடாது என்று, யார் ஆட்சி செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் 3வது முறையும் மோடி அவர்கள்தான் பிரதமராக வருவார் என்று சொல்வதற்கு எத்தனை தைரியம் வேண்டும்? 2 முறை ஆட்சி செய்தவர் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையில் மீண்டும் அவர்தான், பாஜக ஆட்சி என்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்றோ சொல்லவில்லை, மீண்டும் அவர்தான் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு உறுதியான நிலைப்பாட்டிலும் மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தான் இது இருக்கு. இன்னொன்று, இது ஐபிஎல் காலம், எல்லாம் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மது தொடர்பாக திமுகவினுடைய நிலைப்பாடு நமக்கு தெரிந்தது. ஆனால் அதில் முக்கியமானது, நான் தேர்தல் களத்தில் அரக்கோணத்தில் நிற்கிறேன். அண்ணன் கூட என்கிட்ட கேட்டார், பாவம் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்ட்டு போய் நீக்கி நிற்கிறிய அப்படின்னு என்ன ரொம்ப அன்பா கேட்டாரு. அதுல மது ஆலையை கூட நீங்க மூட வேணாங்க, மது கூட ஒழிக்கும். ஒரே முடிச்சிடலாம், ஒரு நிமிஷம். மது ஆலையெல்லாம் மூடிடாதீங்க, அது கூட வேண்டாங்க. 2 மது ஆலையை நடத்தக்கூடிய பெரிய கோடீஸ்வரனை எனக்கு முன்னாடி ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கீங்களே. நான் சொல்றேன், கோலியாட்டு டேவிட் கதை தெரியுங்களா? பெரும் பலம் பொருந்திய ஒரு பெரிய ஒரு அசுரன். அந்த அரக்கனை 40 விக்கெட்டுங்கிற இந்த விக்கெட்ல இந்த ஜெகத் ரட்சகன் என்ற ஒரு விக்கெட்டை வீழ்த்தி தமிழ்நாட்டில் ஜனநாயகம் வென்றது, பணநாயகம் தோற்றது என்ற சரித்திரத்தை எங்களுடைய கூட்டணி உருவாக்கும். அது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்தும். திரும்ப கனிமொழி. நிறைவு சுற்றா எல்லாரும் அவங்கவுங்க சொன்னாங்க. இந்தியா கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும். ஏன்னு சொன்ன, இங்க பேசும்போதே நிறைய பேர் ஒவ்வொரு மாநிலத்தில் விஷயங்கள் மாறுது, நீங்களாம் எப்படியெல்லாம் ஒன்றுபடுவீங்கன்னு. அதனால தான் சொல்றேன், மாநில சுயாட்சிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோட தார்மீகமான அறிஞர் அண்ணாவால் முன்வைக்கப்பட்ட விஷயம். ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் நம்மளுடைய இந்தியா. அதனால தான் இந்தியாங்கிற கூட்டணியை கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா ஸ்டேட்டுக்கும் வெவ்வேறு அவங்களுடைய ஆட்சி காலங்கள் அந்தந்த ஸ்டேட்ல டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து யார் வரக்கூடாது என்பதில்
தெளிவாக இருக்கிறோம். அதை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். பிஎம் கேண்டிடேட்டை பற்றி சொல்லலைன்னு இருந்தாங்க. பிஎம் கேண்டிடேட் எப்போ சொல்லணுமோ அப்போ காங்கிரஸ் பேரியக்கம் சொல்வோம், அதை எல்லோரும் ஆதரிப்போங்கிற ஒற்றை கருத்தில் தான் இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த இந்தியா கூட்டணிக்கு எவ்வளோ மகப்பான ஒரு வரவேற்பு வந்திருக்கு மக்கள் கிட்டன்றதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக நாங்கள் வெல்லுவோம். இரண்டாவது விஷயம், தேர்தல் பரப்புரையில் வந்துட்டு மித்திலாம் அந்த காலத்தில் டீ கடையில் போய் பேசுவாங்கன்னு. இன்னைக்கும் எங்களுடைய முதல்வர் டீ கடைக்கு சென்று தான் காலையில் அவருடைய வாக்கிங்கில் தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறாருன்றதை யாரும் மறந்துட வேண்டாம். 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு அவர் பேசிக்கிட்டு இல்லைன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலு அண்ணன் கிட்டே சொல்கிறேன், முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் நீங்கள் கேட்ட அந்த ரிசர்வேஷனையே கொண்டு வந்தார். அதை இன்னைக்கு பாமக மறந்துடக்கூடாதுன்றதையும் உங்ககிட்ட நான் முன் வச்சுக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு இல்லாமங்க ஐயா, உங்கள்கிட்ட வச்சுதான் நான் நிகழ்ச்சியவே முடிக்க போறேங்க ஐயா. காத்திருங்க. திருக்குறளார், ஏன்னா உங்களுக்கு தான் கை தட்டுவாங்க, அதுக்காண்டி திருக்குறளார் உங்க நிறைவு கருத்து. அதாவது ஒரு அருமையான கருத்தரங்கம். அதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஏன் வெற்றி பெறப் போகிறது என்பதற்கான 3 கருத்துக்கள் நான் சொல்றேன். என்னன்னா, இன்றைக்கு சிறுபான்மையினர் போன தேர்தலில் அதிகமான சிறுபான்மையினர் நம்ம திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சிறுபான்மையினர் கோவை சிறையில் இருக்கிறவர்கள் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற பொழுது அதற்கு எதிராக இவர்கள் வெளியே வந்தால் எங்கள் மத கலவரம் வரும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அபிடவிட் போட்ட காரணத்தினால, அதனால் சிறுபான்மையினருக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள். பிஜேபியை விட மோசமாக இவர்களுடைய நிலைமை இருக்கிறது. அடுத்து தலித்துகள். இன்னைக்கு தலித்துகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 5000 கோடியை பயன்படுத்தாமலே மீண்டும் நீங்க டெல்லிக்கு நீங்க திருப்பி அனுப்பி விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது என்ன அக்கறை இருக்கிறது? அதே போல வேங்க வயல் அழகாக சொன்னார் அண்ணன், அந்த வழக்கு அங்க வேங்க வயல் இதுவரைக்கும் எந்த வித நடவடிக்கை எடுக்கல. அதே போல விவசாயிகள், டெல்டா விவசாயிகளுக்கு நீங்கள் ஏமாற்று குறுவை சாகுபடி கருதுகிற பொழுது நீங்க என்ன செய்தீர்கள்? நிறைவு கருத்து. 17 நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்து 18வது நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா சந்திக்க போகிறது. பாபா அம்பேத்கர் சொன்னார், பீப்புள்ஸ் டெமோக்ரஸி, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, மக்கள் ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம். இந்திய வாக்காளர்களிலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களிலாவது பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஒரே கட்சிக்கு என்றைக்கு வாக்களிக்கிறார்களோ அப்போதுதான் மக்கள் ஜனநாயகம் மலர்ந்திருப்பதாக நான் கருதுவேன் என்று சொன்னார். ஆனால் இந்த 17 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் பாதிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை ஒரே ஒரு கட்சி பெற்றதே இல்லை. ஒரே ஒரு முறை திருமதி இந்திரா காந்தி சூடப்பட்ட போது நெருங்கி வந்ததை தவிர காங்கிரஸ் இயக்கமும் அந்த பாதி வாக்காளர்களை பெற்றிட முடியவில்லை. ஆக மக்கள் ஜனநாயகம் மலரப்போவதில்லை. இந்த நிலையில் பாபா அம்பேத்கர் அவருடைய கருத்துக்களின்படியே அதிகாரமும் செல்வமும் வளமும் ஒரே இடத்திலே மையப்பட்டிருக்க கூடாது. எப்போது அடித்தளத்து மக்களுக்கும் நலிந்த மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பரவலாக இவைகள் கிடைக்கிறதோ அப்போதாவது நான் ஜனநாயகம் வலுப்பெற்றிருக்கிறது என்று கருதுவேன் என்று சொன்னார். அதை வலுப்பெற செய்கிற வகையிலே இன்றைக்கு பாஜக அரசினுடைய 10 ஆண்டு கால மக்கள் விரோத, சிறுபான்மை விரோத, நலிந்த மக்களுடைய விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தமிழகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை கிஞ்சித்தும் கேதிலே கூட கேட்டு வாங்காத ஒரு அரசு, மாநில அரசு, இந்த மாநில அரசுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். தமிழக மக்கள் நலன், தமிழக மாநில நலன் என்கிற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தமிழகத்திலே பெரும்பான்மை மக்களின் வாக்காளர் ஆதரவோடு வெற்றி அடைய வேண்டும் என எங்களுடைய நிலையும் கருத்தையும் தெளிவுபடுத்தி மக்கள் இதை செய்வார்கள். மக்களே ஜனநாயகத்தின் எஜமானர். நீங்க மட்டும் அடிக்கல, அவங்களும் அடிக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலிகள் கொடுக்கணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் சூடு தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல 6 கட்சி பிரதிநிதிகளை அழைத்து ஒரு மேடையில் அமர வைத்து ஆகச்சிறந்த கருத்துக்களை கொண்டு வருவது அப்படின்றது ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் அதை ரொம்ப சிறப்பாக விருந்தினர்கள் செஞ்சாங்க. மீண்டும் ஒரு பலத்த கரவொலிகள் உங்களுக்கு கொடுக்கணும். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு வட்டமேசை வாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.